அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் வகுப்பில் வினைச்சொற்களுடைய பாடங்களை முழுமையாக முடித்துவிட்டு இடைச்சொற்களை பெயர் சொற்களுக்கு ஜர்ரு செய்யக்கூடிய 19 இடைச்சொற்களுடைய பாடத்தை பார்த்து வருகிறோம். அதில் அலா என்கிற ஒரு சொல்லின் சில அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். அலாங்கிறது அது எதுக்கு வரும்னா, ஒன்றுக்கு மேலேன்று அர்த்தம் தான் அதுக்கு நேரடியான அர்த்தம். அலான்னு சொன்னால் தலைக்கு மேலே, மாடிக்கு மேலே, மரத்துக்கு மேலே, வானத்துக்கு மேலே அப்படிங்கிற ஒரு அர்த்தம்தான் அசல் அர்த்தம். அதைத்தான் பெரும்பாலும் செய்ய வேண்டும். சில இடங்களில் இந்த மீதுங்கிற அர்த்தம் பொருந்தலை என்று சொன்னால் அது என்ன பொருந்ததோ அந்த அர்த்தத்தை என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். அதில் இந்த மீதுங்கிறோம்ல, இந்த மீதுங்கிறது 2 வகையான மீது இருக்கிறது. ஒன்று நம்ம தலையில் தூக்கி ஒன்றை வைத்து கொள்கிறோம்ல மேலே, அதுவும் நம்ம மேலே இருக்குன்னு தான் அர்த்தம். இன்னொன்று கற்பனையில் சுமக்கிறது. அது ஒரு பொருள் கிடையாது. ஒருத்தன் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த கடனை நான் சுமந்துக்கிறேன்னு சொல்கிறோம். அப்போ கடனத்தை முதலுதவிக்கு வைக்கிறோம்ன்ற அர்த்தமாக இல்லை. அதை என் மீது நான் வைத்து கொண்டேன். கடன்கிறத ஒரு பொருள் மாதிரி கற்பனை செஞ்சு அதை தூக்கி நம்ம தலையில் வச்சுக்கிற மாதிரி அர்த்தத்தில் அந்த மீதுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். என் மீது கடன் உள்ளது, என் மீது கடன் உள்ளதுன்னா கடன்கிறது மேலே வைக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் கிடையாது. அது ஒரு சித்தாந்தம். கடன்கிறது ஒரு கருத்து. அப்போ கடன் என் மீது இருக்குதுன்னு சொன்னால் அந்த கடனை ஒரு பொருளை எப்படி நான் தலையெழுதிக்கு சுமந்து கொள்கிறேனோ, அரிசி மூட்டையை தலையெழுதிக்கு வைக்கிற மாதிரி இப்போ கடன் மூட்டையை நான் தலையெழுதிக்கு வச்சுருக்கிறேன். அந்த கற்பனையாக அதுக்கு ஒரு உருவகம் கொடுத்து அதை சுமக்குதல்ங்கிற அர்த்தம் வருதில்ல. அப்போது அந்த மீதுன்னு அர்த்தம் செய்யலாம். என்னட்டா அது மீதுங்கிறது ஒரு பொருளாக இல்லாட்டாலும் ஒரு கருத்தாக இருக்கிறதுனால அதையும் அந்த சுமத்தல் என்பதில் வரத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த சட்டத்திட்டங்கள் போடுறாங்க இல்லையா. இப்போ சட்டத்திட்டம்னா என்ன, தொழுகை நமக்கு கடமை. தொழுகை கடமை என்றால் நோன்பு கடமை, ஜக்காத்து கடமை. கடமைன்றால் என்ன அர்த்தம், அது நம்ம மேலே இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல மீது போடலாம். மீதுங்கிறது ஒரு தலையில் ஒரு கூடையை வச்சுக்கிறோம்னா அது கூடைங்கிறது ஒரு பொருள், அதை தூக்கி நம்ம தலை மீது வைத்து கொள்ளலாம். நோம்புங்கிறது ஒரு பொருளாக தலையில் வச்சுக்கிறதுக்கு பொருளாக இல்லாட்டான அந்த கடமை இருக்குல்ல, அதை ஒரு பொருளாக கற்பனை செஞ்சு அதை என் மீது நான் வைத்து கொண்டேன். அப்போ நோன்பு கடமை என்று சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் உங்கள் மீது கடமைன்னு சொல்லுவாங்க. அரபில் என்ன செய்வாங்க, உனக்கு கடமைன்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் மீது, உங்கள் தலையெழுதிக்கு வச்சுருக்கிறேன், நோன்பை நீங்கள் செய்யணும், உங்கள் தலையெழுதிக்கு வைத்து அந்த கடமை என்பது உங்கள் தலையில் நான் வைத்திருக்கிறேங்கிற அர்த்தம் வருது. அந்த மாதிரி கருத்தால் ஒன்றை சுமந்து கொள்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலையும் இந்த அலாங்கிறத போடலாம். உதாரணமாக நோன்பை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த வசனம் அடிக்கடி பயானில் கேட்டிருப்பீங்க. குத்திப அலைக்குமு சியாமு. குத்திபன்னா எழுதப்பட்டு விட்டது, அலைக்கும் உங்கள் மீது எழுதப்பட்டு விட்டது, சியாமு நோன்பு எழுதப்பட்டு விட்டது, கடமையாக்கப்பட்டு விட்டது. அப்போ உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது இடத்துல அலாங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு. மீது தான் அர்த்தம். மீதாக இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி அர்த்தம் இல்லை. இது கருத்தில் நம்ம சுமந்து கொள்கிறோம், நம்ம தலையில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்தோம். ஆனால் உங்கள் மீது கடமைன்னு சொல்லிக்கிறலாம். உங்களுக்கு கடமைங்கிறது தான் தமிழ் பிரகாரம் சொல்வதாக இருந்தால் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அந்த நோன்பு கடமைன்றது தமிழுக்கு சரியாக வரும் அப்படின்னு செஞ்சுக்கிடலாம். அல்லது உங்கள் மீது நோன்பு கடமைன்னு ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டால் நம்ம தான் அதை சுமத்துக்கிறோம் தலையில், அந்த மாதிரி அர்த்தத்துலையும் சொல்லிக்கிடலாம். அதே மாதிரி சில விஷயங்களை ஹராமாக்கும். அல்லாஹ் ஹராமாக்கும் பொழுது உங்களுக்கு ஹராம் என்று சொல்லாமல் உங்கள் மீது ஹராம் என்று சொல்லுவான். ஹர்ரம் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அல் மைத்தத்தை அறுக்காமல் செத்ததையும், ஒத்தம இரத்தத்தையும், ஒரு அமல் ஹின்சீரி பன்றியின் இறைச்சியையும் உங்கள் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஆனால் இங்கே இருக்கிறது என்ன, அலைக்கும்னு இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் அது எப்படி செய்வோம்னு கேட்டால், ஏன் அப்படி உங்கள் மீதுன்னு வருதுன்னு கேட்டால், நம்ம தலையில் அந்த தடை உத்தரவு இருக்கிறது, நம்ம சுமந்து கொண்ட அந்த தடையை அப்படிங்கிற கருத்தை கொண்டு மீதுன்னு சொல்லலாம்.
அல்லது நம்ம மொழியில் அந்த அந்த வழக்கம் இல்லாததுனால உங்களுக்கு மையத்து ஹராம், உங்களுக்கு வந்து ரத்தம் ஹராம், உங்களுக்கு வந்து பன்றி இறைச்சி ஹராம். நமக்கு தமிழில் தடை செய்யப்பட்டது என்ன செய்வோம்னா உங்கள் மீது தடை செய்யப்பட்டது என்று நம்ம பாஷையில் கிடையாது. உங்களுக்கு தடை செய்யப்படுகிறது என்று இந்த லாமுடைய அர்த்தம் போட்டு தான் நம்ம தமிழில் சொல்லுவோம். ஹர்ரம லக்கும், உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லுவோம். அரபியில் மீதும்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த இடத்துல தமிழுக்கு தகுந்தவாறு உங்களுக்குன்னு கூட அர்த்தம் செஞ்சுட்டு போயிடலாம். உங்கள் மீதுனாலும் அது பொருந்தது கொஞ்சம் அது விளக்கிக்கிட்டு இருக்கணும், அது எதனால் அப்படி மீதுன்னு சொல்லப்பட்டுச்சுன்னு. இப்படியெல்லாம் உள்ள விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த பாருங்களேன், அதாவது கலிபல்லாஹு அலைஹி, கலிபண்டா என்ன, கோவப்பட்டான்னு அர்த்தம். கலிபண்டா கோவப்பட்டது. யார் கோவப்படுறது, அல்லாஹ் கோவப்படுறான். யாரை கோவப்படுறான், ஒரு ஆள் மீது ஏதோ ஒரு ஆள் வச்சுக்கிறோங்களேன். இந்த கோவப்படுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யார் மீது கோவப்படுறோமோ அவரை வந்து சொல்லும் பொழுது அலா போட்டு சொல்லுவாங்க. கலிபல்லாஹு ஜெய்தன், ஜெய்தை அல்லாஹ் கோவப்பட்டான் அப்படி சொல்லாமல் கலிபல்லாஹு அலா ஜெய்தின், அலைகின்ற வருது பாருங்கள். அலைகி அவன் மீது கோவப்பட்டான்னு சொல்கிறோம். அவன் மீது கோவப்பட்டான்ங்கிறது வந்து அந்த பழக்கத்தில் நம்ம இல்லாத ஒன்று. அவனை கோபித்தான், அவனைத்தான் கோவப்படுறான். அப்போ கலிபல்லாஹு அல்லாஹ் கோவப்பட்டான் அலா ஜெய்தின், ஜெய்தை கோபித்து கொண்டான் சொல்லலாம். விரும்பினால் அவன் மீது என்று நீங்கள் சொல்லிவிட்டு வியாக்கியானம் கொடுத்துட்ருக்கணும், சரியா? அப்போ இதில் மொத்தத்தில் என்னென்னு கேட்டால், அந்த சொல்லை பயன்படுத்தும் போது மீதுங்கிறத கொடுத்து பாருங்கள். மீதுங்கிற சரியாக வரலன்னு சொன்னால் எது சரியாக வருதோ அதான் அந்த இடத்துல உள்ள அர்த்தம். நமக்கு அந்த சொல்லுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், அதுக்கு முந்தி உள்ள சொல் இருக்கும்ல, அதை தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் இந்த அலாவுக்கு என்ன அர்த்தம் செய்வது. இப்போ உதாரணமாக இப்போ மன்னல்லாஹு அலைக்கும் என்று ஒரு வசனம் இருக்குது. மன்ன என்றால் அருள் செய்வது, மன்னங்கிறது மன்னன, அது ஒரு 3 எழுத்து சொல்லு. ஃப மன்னல்லாஹு, அல்லாஹ் வந்து அருள் செஞ்சான், அலைக்கும் உங்களுக்கு, உங்கள் மீதுன்னு சொல்ல மாட்டோம்ல, அலைக்கும்னு அங்கே இருக்கிறது. இந்த அல்லாஹ்வுக்கு உங்கள் மீது அருள் செஞ்சான்னு சொல்கிறது தமிழ் வழக்கத்தில் கிடையாது. அப்போ அலைக்கும்னா என்ன அர்த்தம், உங்கள் மீதுங்கிற பதிலாக உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான், உங்கள் மீது அருள் புரிந்தான் என்பது வந்து அப்படி ஒரு வழக்கு தமிழ் சொல்ல கிடையாது. ஆனால் அந்த உங்கள் மீது இந்த அரபி ஆலிம்சாக்கள் சொல்லி பழகுனதுனால முஸ்லீம்கள் மத்தியில் சில பேருக்கு இந்த சொல் பழக்கம் இருக்குமே தவிர, பொதுவான தமிழ் பேசுகிறவங்கள்ட்ட என்ன செய்யாது, உங்கள் மீது அருள் செஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சலாமுன் அலைக்கும், சலாம்னா சாந்தி, சாந்தி வந்து உங்கள் மீது உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும்லாம் சொல்கிறோம்ல, இந்த இடத்துல அலா போட்டிருக்குது. உங்கள் மீது சாந்தி இறங்கட்டும், மேலே இறங்கட்டும்ங்கிறது அலாங்கிற அர்த்தத்துக்கு மீதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கலாம். அப்போ வந்து எங்கே மீது, இந்த அடுத்த வரி பாருங்கள், ஜெய்துன் அல சத்தஹி, ஜெய்து என்பவன் சத்தஹில் இருக்கிறான், சத்தஹ் தான் மாடி, அல சத்தஹி ஜெய்து என்பவன் மாடியின் மீது இருக்கிறான். மாடியின் மீது இருக்கிறான்ங்கிறதுல அலா மீதுங்கிறது கரெக்டாக வருதில்ல, மேலே மாடி மேலே தானே இருக்கிறான், ஜெய்துன் அல சத்தஹி. அப்போ எந்த இடத்துல மீதுங்கிறது பொருந்ததோ அங்கே மீது செஞ்சுருங்க. அதான் அதிகமான இடங்கள், அதுதான் செஞ்சாகணும்னு கிடையாது. சில இடங்கள் அது பொருந்தலைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இப்போ அன்னம்த அலைஹிம் இருக்குது அல்ஹம்து சூராவில், அன்னம்த அலைஹிம் சிராத் அல்லதீன அன்னம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, அந்த இடத்துல யாருக்குங்கிறதுக்கு பதிலாக என்ன வரும், யாரின் மீதுன்னு வரும். அன்னம்த அலைஹிம், யார் மீது அருள் புரிந்தாயோ அப்படின்றது வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல யார் மீதுங்கிறதுக்கு பதிலாக யாருக்கு அருள் புரிந்தாயோ அப்படின்னு என்ன செய்யணும், அதனுடைய அர்த்தத்தை நம்ம மாற்றிக்கிற வேண்டியதான். தமிழில் அப்படி தான் இருக்குது. இப்படியாக இந்த அலாவுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பிரயாணம் போகிறோம்னா பிரயாணத்தில் எங்கே இருக்கிறீங்கன்னா, பிரயாணத்தில் பயணத்தில் இருக்கிறேன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம், இல் போடுவோம். அல்ல பயணத்திலே இருக்கிறேன், நான் இப்போ பிரயாணத்தில் இருந்தோம் என்றால் பயணத்தில் இருக்கிறேன் அல்லது பயணத்திலே இருக்கிறேன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அரபியில் என்ன செய்வாங்கன்னா, பயணத்தில் மீது இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பயணம்ங்கிறது குதிரை மாதிரி கழுத மாதிரி நினைத்து கொண்டு அதன் மீது இருக்கிறதாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பாஷையில் பேசுவாங்க. இந்த அவர்கள் இன் குன்தும் அலா சஃபரின், நீங்கள் பயணத்தின் மீது இருந்தால், பயணத்தின் மீதாக இருக்குமோ, பயணத்தில் இருந்தால், அப்போ அந்த பயணத்தின் மீது என்று அந்த பாஷையில் சொல்லுவாங்க. நம்ம பாஷையில் இந்த மீதுங்கிறதுக்கு, அதுக்கு பயணங்கிறதுக்கு மேலே ஏறி உட்காந்து நம்ம போகிறது கிடையாது. பயணத்திலே என்பதுதான் நம்ம வழக்கத்தில் இருக்கிறது.
அப்போ இந்த ஃபீயுடைய அர்த்தம் இன் குன்தும் அலா சஃபரின்னா பயணத்திலே, ஃபிஸ் சஃபரி, சஃபரில் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு அலா வரும். அப்போ இந்த அலா என்கிற ஒரு சொல்லு ஜருடைய எழுத்து. இந்த சொல்லுடைய பெரும்பாலான அர்த்தம் என்னென்னு கேட்டால் மீதுங்கிறது. எந்த இடத்துல அந்த வார்த்தையை கோர்க்கும் பொழுது மீதுங்கிறது மேட்ச் ஆவலையோ அப்போ அந்த இடத்துல என்ன மேட்ச் ஆகுதோ அந்த அர்த்தம் லாமுடைய அதற்காகங்கிற அர்த்தம் வரும், அதில் என்கிற அர்த்தம் வரும். என்ன அர்த்தம் வருதோ அதை கொடுத்துக்கிற வேண்டியது. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மீது தான் செய்யணும்னு சொன்னீங்கன்னா மொழிபெயர்த்து சொல்லும்போது மக்களுக்கு என்ன செய்யும், அதை புரிஞ்சுக்கிற முடியாது. தமிழ் வழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை சொல்லும் பொழுது அதனுடைய சரியான அர்த்தம் உள்ளத்தில் போய் சென்றடையாது. இது ஒரு ஹர்ஃபை முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த அலா லமீரில் ஒரு அலைஹி முதல்ல சொன்ன மாதிரி தான். அந்த பிஹிக்கு சொன்னோம்ல, இந்த அலா என்பது லமீரில் சேரும் பொழுது அதில் அந்த லமீருக்கு என்ன செய்யும், காயிபான லமீருக்கு பூராவுமே கசர் பண்ணி விட்டுரும். இப்போ லஹு, லஹுமா, லஹும், லஹா, லஹுமா, லஹுன்னு சொல்கிறீங்க. அப்போ லஹுவில் லஹூண்டு ஹூ தானே இருக்குது, லஹுமாண்டு ஹூக்கு லம்மு தானே இருக்குது, லஹும் ஹேக்கு லம்மு இருக்கிறது, லஹுன்ன லம் இருக்கிறது. இந்த அலாங்கிற வார்த்தை சேர்ந்துச்சின்னு சொன்னால் அந்த ஹூ என்பதெல்லாம் ஹீண்டு மாறிக்கணும். லஹூனுக்கு பதிலாக அலைஹி, அலைஹூன்னு சொல்லக்கூடாது. அலைஹி, அலைஹிமா, அலைஹிம், அலைஹா, அலைஹிமா, அலைஹின்ன. வேறு கருப்பை சேர்த்திங்கன்னா அலைஹுன்னு வரும். அந்த பி சேர்க்கும்போது எப்படி கசர் பிஹி, பிஹிமா, பிஹிம், பிஹா, பிஹிமா, பிஹின்னு சொன்னோம்ல. அதே நேரத்தில் மின்ன சேர்க்கும்போது அப்படி சொல்லலை. மின்ஹு, மின்ஹுமா, மின்ஹும், மின்ஹா, மின்ஹுமா, மின்ஹுன்ன மாற்றமே இல்லை. இப்போ மின் சேர்க்கும் பொழுது அந்த ஹூ, ஹுமா, ஹும்ங்கிறது ஒரிஜினல் வடிவத்தில் வருகிறது. பி சேர்க்கும் பொழுது பிஹி, பிஹிமா, பிஹின்ன, பிஹா, பிஹிமா, பிஹும், பிஹி, பிஹிமா, பிஹிம், பிஹா, பிஹிமா, பிஹின்னு எல்லாத்துலேயும் கசர் வந்துருச்சு. லம்பு பூரா கசராகி விட்டுருச்சு இந்த பே. அதே மாதிரி தான் இந்த அலாவும். இப்போ அலா பேசிகிட்டு இருக்கிறோம்ல, இந்த அலா என்பது எப்படி தான் வரும்னு கேட்டால் அலைஹூன்னு சொல்லக்கூடாது. அலைஹி, அலைஹிமா, அலைஹிம், அலைஹா, அலைஹிமா, அலைஹின்ன. இது இதெல்லாம் அலாவுடைய ஒரு பயன்பாடு. அடுத்ததாக அன். அன் என்பது என்னன்னு கேட்டால் பெரும்பாலும் இந்த அன் எதுக்கு வரும்னு கேட்டால் ஒரு புறக்கணிக்கிறது, கடத்தி விடுறது, இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு என்ன வரேன் அன் என்பதை பயன்படுத்தும். அதாவது விட்டும்னு அர்த்தம். அவனை விட்டும் நான் விலகிட்டேன், அவனுக்கு சம்பந்தம் கிடையாது, அவனை விட்டும் விலகி விட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை விட்டும் அதை விட்டும் அந்த மாதிரி அர்த்தம் செய்வதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அன் என்பதை போடுவாங்க. அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றொன்று விளக்குவது. அப்போ அவனிலிருந்து நான் அவனை விட்டு விலகி கொண்டேன்னு அர்த்தம். ஆனால் அவனோட நட்பாக இருந்து இப்போ நட்பை விலகிக்கிட்டேன், தூரமாக்கிட்டேன். அப்போ தூரமாக்குதல், விலகி கொள்ளுதல், நீக்குதல், இந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய சொற்களுக்கு பின்னாடி தான் என்ன செய்வாங்க, இந்த அன் என்பதை யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் வில்லு இருக்கிற வில்லு, வில்லுன்னா கவுசும்பாங்க அரபியில். கவுஸ், காஃபு, வவுசீன். அந்த வில்லில் அம்பை வைக்கிறோம். அம்பை வச்சு இழுத்தோம் என்னவாகும், அம்பு வில்லை விட்டு தனியாக போயிடும். அம்பு வில்லில் இருக்கிறதுக்கு பேர் இல்லை. வில்லை இழுத்தோம்னு சொன்னால், இழுத்துட்டு விட்டோம் என்றால் என்னவாயிரும், அந்த வில்லில் இருந்த அந்த அம்புன்னா நேராக போகிறதுக்கு பேர் அம்பு, வளைவாக இருக்கிறதுக்கு பேர் வில்லு. அந்த வில்லில் உள்ள அம்பை வச்சு இழுத்து விட்டோம் என்று சொன்னால் அம்பு போயிடுச்சு. அதை எப்படி அரபியில் பேசுவாங்கன்னு கேட்டால் ரமைத்து சஹ்ம, அம்பை எறிந்தேன், அனில் கௌசி, வில்லை விட்டும். அதாவது வில்லில் இருந்த அம்பு எரிஞ்சவொன்னே என்ன போச்சு, வில்லு மட்டும் இங்கே இருக்குது, அம்பை காணாம். இதை விட்டும் இந்த அனில் கௌசின்னு வருது பாருங்கள். ரமைத்து சஹ்ம, சஹ்முன்னா அம்பு, வில்லில் ஈட்டி மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் சஹ்மும்பாங்க. ரமைத்துண்டா ரமையாவிலேருந்து வர்றது. ரமைத்து நான் எரிந்தேன், அஸ்ஸஹ்ம அம்பை எரிந்தேன், அனில் கௌசி வில்லை விட்டும். அப்போ வில்லில் அந்த அம்பு இல்லை, ஒரு இழுத்து விட்டோன்னு அந்த ஓடி போயிடுச்சு. அப்போ இங்கேருந்து கடந்து போய்விட்டது இல்லையா, அதை சொல்வதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை எது, அன். அன் போட்டோன்னு என்னவாயிரும், இதை விட்டது போய்விட்டது, இங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த அன் என்பதுக்கு அர்த்தம் என்னென்னா விட்டுங்கிற அர்த்தத்துக்கு வரும் என்பது தான் பெரும்பாலும் வருது. அதே மாதிரி இப்போ பாருங்களேன், ஒமை எருகபு அல்லாவுடைய குரானில் சொல்லி காட்டுறான். ஒமை எருகபு அன் மில்லத்து இப்ராஹிம. இப்போ ரஹிபன்னு வருது. ரஹிபங்கிற ஒரு சொல் இருக்குல்ல, ரஹிபன்னா
அது முரண்பட்ட ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய ஒரு வாசகம். ரகிபன்னா வெறுத்தான், விரும்பினான். ரகிபங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்றை ஆசைப்பட்டான்னு வைங்க, அதுக்கும் ரகிப தான். ஒன்றை வெறுத்தாண்டு வைங்க, வேணாம் புறக்கணிக்கிறான்னு வைங்க, அதுக்கும் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ரகிப தான். அது எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், இந்த ரகிபாவுக்கு பிறகு ஃபீ போட்டாங்கன்னு வைங்க, விரும்புகிறான்னு அர்த்தமாயிரும். ரகிபாவுக்கு பிறகு அன் போட்டாங்கன்னு வைங்க, வெறுக்கிறான்னு அர்த்தமாயிரும். ரகிபாங்கிறது ரகிபாவாக தான் இருக்கும். ரகிபா என்ற ஒரு சொல்லுக்கு பிறகு இப்போ இஸ்லாத்தை நீங்கள் ஒருத்தன் விரும்புகிறான். ரகிப ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தை விரும்பினான். ரகிப என்கிற ஒரு சொல்லுக்கு விரும்பினான், வெறுத்தான் என்ற அர்த்தம் வருது. வெறும் ரகிபை யூஸ் பண்ண மாட்டாங்க. ரகிபாவுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா ஃபீ என்கிறத சேர்ப்பாங்க. சேர்த்துட்டோம்னா அதை விரும்பிட்டான்ங்கிறது உள்ளது. ரகிபாவுக்கு பிறகு அன் என்றதை போடுவாங்க. போட்டாங்கன்னா அதை வெறுக்கிறது. அப்போ ஒமன் ரகிப அனில் இஸ்லாமி, இஸ்லாமை எவன் புறக்கணிக்கிறானோ, ஒமன் ரகிப அன் சுன்னத்தி, எனது சுன்னத்தை எவன் புறக்கணிக்கிறானோ. அப்போ இந்த ரகிப என்பது புறக்கணித்தல் என்கிற அர்த்தத்துக்கு வரும் பொழுது அன் போட்டுக்கொள்வார்கள். அதாவது இஸ்லாமை விட்டும் சுன்னத்தை விட்டும்லாம் சொல்ல தேவையில்லை. புறக்கணித்தல்ங்கிற அந்த அர்த்தத்தை அந்த ரகிபாவுக்கு கொடுக்குறதுக்கு இந்த அன் வந்திருக்குது. அன்னுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது. இந்த இரகபு என்பதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. அந்த ரெண்டில் இந்த அர்த்தம் தேர்ந்தெடுத்துக்க என்று காட்டுவதற்கு இந்த அன் வந்திருக்குது. அதனால் அன்னை கணக்கில் கொள்ளாமல் இந்த வருவோமா இரகபு, எவன் புறக்கணிக்கிறானோ, அன் மில்லத்து இப்ராஹீம, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை. அன்னுக்கு அர்த்தம் செய்ய தேவையில்லை. வேறு அன் எதுக்கு வந்திருக்கு? நீங்கள் புறக்கணிக்கிறான்னு அர்த்தம் செய்கிறீர்கள், அதுக்கு தான் இந்த அன் வந்ததுனால அதை கண்டுபிடிச்சிங்க நீங்கள். அன் வந்ததுனால தான் இந்த இரகபு எந்த அர்த்தத்தில் வந்திருக்குது? புறக்கணிக்கிற அர்த்தத்தில் வந்திருக்கிறது. ஒமன் ரகிப ஃபீ சுன்னத்தி, எனது சுன்னத்தை எவன் விரும்புகிறானோ, எனது சுன்னத்தை எவன் புறக்கணிக்கிறானோன்னு சொல்வதாக இருந்தால் ஒமன் ரகிப அன் சுன்னத்தி, அன் போடுவாங்க. ஃபீ போட்டாங்கன்னா அதை விரும்புகிற அர்த்தமாயிரும். அப்போ அந்த அன்னுக்கு என்ன அர்த்தம் வருது? ஒன்றை புறக்கணித்தல் என்கிற அர்த்தத்துக்கும் இந்த அன் என்கிற வார்த்தை என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றை அப்புறப்படுத்துவது பாருங்களேன். இப்போ அசல்ல ஹுமா, இதெல்லாம் குரானில் உள்ள வசனம் தான். அசல்ல ஹுமா, அசல்லன்னா அப்புறப்படுத்துறது. அசுலால அஃபால அது அசல்லண்டு ஆயிரும். அசல்ல ஹுமா, அந்த ரெண்டு பேரையும். எந்த ரெண்டு பேரை? ஆதம் ஹவ்வா. அதை பற்றி முன்னாடி பேசிக்கிட்டு வருது. முன் வசனத்தில் பார்த்தா அது இருக்கும். இப்போ அசல்ல ஹுமா, அந்த ரெண்டு பேரையும் அப்புறப்படுத்தி விட்டான். ஷைத்தானு, ஷைத்தான் அப்புறப்படுத்தி விட்டான். அன்ஹா, ஹா அது ஜன்னத்து, அதுக்கு ஜன்னத்துன்னு வந்திருக்கும். அதை விட்டும், சொர்க்கத்தை விட்டும் ஷைத்தான் அந்த ரெண்டு பேரையும் அப்புறப்படுத்தி விட்டான். அப்போ இந்த இடத்துல விட்டும்ன்ற அர்த்தம் வருதில்ல. அசல்ல ஷைத்தான் அப்புறப்படுத்தினான். எதை விட்டும் அப்புறப்படுத்தினான்? சொர்க்கத்தை விட்டும். அந்த விட்டுங்கிற அர்த்தத்துக்கு என்ன செய்யுது? அன்கிற வார்த்தை வருகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் நேர்வழியை தடுக்கிறான்னு வைங்க, நேர்வழியை தடுக்கிறான் என்று அதை சொல்ல மாட்டாங்க. நேர்வழியை விட்டும் தடுக்கிறான். தமிழில் எப்படி சொல்லலாம்? அதை விட்டு தானே தடுக்கிறான். அப்போ தசுத்தூன, நீங்கள் தடுக்கிறீர்கள். அன் சபீல் இல்லாஹி, அல்லாவின் பாதையை விட்டும் தடுக்கிறீர்கள். அல்லாவின் பாதையை விட்டு மக்கள் வராமல் தடுக்கிறீங்க. அப்போ அன் என்பதற்கு விட்டுங்கிற அர்த்தத்துக்கு வந்திருக்குது. அந்த விட்டும் இல்லாமல் சொன்னாலும் அந்த அர்த்தம் உங்களுக்கு கிடைச்சிடும். அல்லாவின் பாதையை தடுக்கிறீர்கள் என்று சொன்னாலும் சரி, நம்ம பாஷைக்கு அது கிடைச்சிடும், தமிழ் பாஷைக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி இப்போ காபத்துல்லாவை கிப்லாவை நம்ம வச்சுருக்குறோம். இப்போ ஆரம்பத்தில் இப்போ கிப்லா எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் காபாவை நோக்கி ரசூல்லா தொழுதாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து மாறி மறுபடியும் காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. அதை பற்றி அவங்க கேட்குறாங்க, மா வல்லாஹும், இவர்களை எது திருப்பியது? அன் கிப்லத்தியும், அவங்களுடைய கிப்லாவை விட்டும். முதல் நம்ம கிப்லாவை தான் திருப்பிக்கிட்டு இருந்தார். இப்போ பைத்துல் முகத்தஸை நோக்கிக்கிட்டு இருந்தவர் இப்போ காபாவை நோக்கிட்டார, என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வல்லாண்டா திருப்புறது, ஒரு பக்கம் இருக்கிறது மூஞ்சி இப்படி திருப்புறது. மா வல்லாகும், அவர்களை எது திருப்பியது? இது முனாஃபிக்குகள் அன்னை கேட்ட கேள்வி, யூதர்கள் கேட்ட கேள்வி. மா வல்லாகும், எது அவர்களை திருப்பியது? அன் கிப்லத்திஹிம், அவங்களுடைய கிப்லாவை விட்டும். அவங்களுடைய கிப்லாவை விட்டும் அவர்களை எது திருப்பியது?
அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அன் என்பதற்கு விட்டும், அதாவது இந்த ஒரு அர்த்தம் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன் என்பது வந்து அந்த விட்டுங்கிற அர்த்தத்துக்கு தான் பெரும்பாலும் வந்துக்கிட்டே இருக்குது, வேறு அர்த்தத்துக்கு வராது. அதே மாதிரி ஜஹப செய்யாத்து, தீமைகள் போய்விட்டன. ஜஹபன்னா போய்விட்டது. செய்யாத்து என்றால் செய்யத்துனா தீமை, செய்யாத்து பன்மை, தீமைகள் போய்விட்டன. அன்னி என்னை விட்டும் போய்விட்டன. என்கிட்ட நிறைய தீமைகள்லாம் இருந்துச்சு, அந்த தீமைகள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டன அப்படின்னு சொல்லும்போது அன்னின்னு வந்திருக்குது. இந்த அன்னைக்கு என்ன அர்த்தம் செய்வோம்? என்னை விட்டும் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் விட்டும் தான் அன்னைக்கு. இந்த பே மாதிரி இந்த அலா மாதிரி ஏராளமான அர்த்தம் கிடையாது. அது மாதிரி ஃபமன் ஜுஹுசிக அனின்னாரி, ஃபமன் ஜுஹுசிக அனின்னாரி, நரகத்தை விட்டும் யார் வந்து அப்புறப்படுத்தப்படுகிறானோ, சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜுஹுசிகன்னா அப்புறப்படுத்துறது. எதை விட்டு அப்புறப்படுத்துறது? அனின்னாரி, நரகத்தை விட்டும். அப்போ அண்ணுக்கு என்ன அர்த்தம் வருது? அந்த விட்டுங்கிற அர்த்தம் தான் வருது. எந்த இடத்துல வச்சாலும் சரி அப்படி தான் வரும். சில இடங்களில் அந்த மஃபூலில் வந்து சேர்ந்துக்கிறோம். மஃபூல் இருக்குல்ல, அவனை இவனைங்கிறோம்ல, அதில் போட்டு அன்னை போட்டுருவாங்க. அப்படி போட்டால் மட்டும் அண்ணுக்கு அர்த்தம் செய்ய தேவையில்லை. அப்படியான ஒரு விஷயந்தான் இது அந்த அஃபவுனா. அஃபவுனா என்றால் அஃபாண்டா மன்னித்தான், அஃபவுனாண்டா மன்னித்தோம், அஃபவுனாக்கும் உங்களே மன்னித்தோம் இப்படி சொல்லாமல் அஃபவுனா அன்கும்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நேற்றைய தினம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு பார்க்கும்போது இந்த வசனத்தை வாசி காட்டியிருக்கிறோம். அதில் என்ன செஞ்சிருக்கு? அஃபவுனாவுக்கு பிறகு இந்த அன் வந்தது, அது அர்த்தம் கிடையாது. ஒன்று விட்டும்னு அர்த்தம் வரும், இல்லைன்னா அது அர்த்தம் இல்லாமல் சேர்ந்துடும் ஒன்றாவே. அஃபவுனா நாம் மன்னித்தோம், உங்களை விட்டும் மன்னித்தோமா, உங்களே மன்னித்தோமா, உங்களே மன்னித்தோம். அப்போ அந்த அன் இல்லாட்டாலும் அந்த அர்த்தம் தான் அஃபவுனா கும், அப்படி ஒரு அர்த்தத்துக்கும் வரும். அதே மாதிரி அஃபா அன் கும், உங்களை அவன் மன்னித்தான், உங்களை விட்டும் இங்கே தேவையில்லை. அஃபா அல்லாஹ் மன்னித்தான், அன்கும் உங்களை மன்னித்தான், உங்களை விட்டும் மன்னித்தான்ங்கிற இங்கே விட்டும் தேவை கிடையாது. அதாவது மஃபூல் அவனை இவனை அந்த அர்த்தத்திலேயே சேர்ந்துரும் என்று இருந்தால், அந்த அர்த்தத்தோடவே அந்த அஃபா என்பதில் போய் அந்த வார்த்தை அன் சேர்ந்துருமாக இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் அன்னுக்கு பொருள் செய்ய வேண்டியதில்லை. அது ஜாயிதாக, அதை அர்த்தம் தராமல் வந்திருக்கிறது, அந்த சொல்லுக்கு அதை பயன்படுத்துகிற வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு விளங்கிக் கொள்ளணும். அப்போ அஃபா அன்கும் உங்களை அவன் மன்னித்தான். அதே மாதிரி வஃபு அண்ணா, வஃபு அண்ணாண்ட வாவை விட்டுருங்க, வஃபு அண்ணா, அஃபாண்டா மன்னித்தான், யஃபுண்டா மன்னிப்பான். அதுக்கு வந்து ஏவல் வினை வந்து வஃபு நீ மன்னிப்பாயாக, அண்ணா எங்களை விட்டு மன்னிப்பாயாகன்ற அர்த்தம் இல்லை, எங்களை மன்னிப்பாயாக. அன்னுக்கு அந்த அர்த்தம் இருந்தாலும் அந்த மன்னித்தான் போன்ற சொற்களில் வரும் பொழுது என்னை விட்டு மன்னித்தான்ற ஒரு சொல் வழக்கு கிடையாது, என்னையே மன்னித்தான்ங்கிறது தான் இருக்குது. அப்போ அந்த அன் இல்லாமல் அந்த அர்த்தம் வந்துடுது. அப்போ அண்ணன் அர்த்தம் இல்லாமல் வந்திருக்குன்னு அர்த்தம். வாஃபு அண்ணா எங்களை நீ மன்னிப்பாயாக. அதே மாதிரி வந்து இப்போ ரலியன் இருக்குது, ரலியன்னா பொருந்தி கொண்டான். இந்த வார்த்தை நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ரலி அல்லாஹ் அன்ஹும், ஒரு சஹாபி பேரை சொன்னால் ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்ஹாங்கிறீங்க, அலி ரலி அல்லாஹ் அன்ஹுங்கிறீங்க. ரலிய என்றால் பொருந்தி கொண்டான். ஒரு ஆளை வந்து அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். யாரை பொருந்தி கொள்கிறான்? அன்ஹு அவரை. ஒரு ஆம்பளையாக இருந்தால் அன்ஹு அவரை, ஒரு பொம்பளையாக இருந்தால் அன்ஹா அவளை, அன்ஹும் என்றால் அவர்களை இப்படின்னு வருது. இந்த ரலியங்கிற வார்த்தைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த அஃபாவுக்கு மாதிரி அஃபான்னு சொன்னோம்ல, அஃபாண்டா மன்னித்தாண்டு, மன்னித்தான் என்பதற்கு அன் தேவையே இல்லை. மன்னித்தான் உங்களை, மன்னித்தான் என்னை, மன்னித்தான் அவர்களை டைரெக்டாகவே சேர்ந்துடும். ஆனால் டைரெக்டாக சேர்க்காமல் ஒரு அண்ணன் கொண்டே சொருவாங்க. அண்ணன் சொருவினாலும் அந்த மொழியுடைய வழக்கத்தில் சொருகிறாங்களே தவிர அதுக்கு அர்த்தம் அந்த இடத்துல கொடுக்கணுமாண்டா கொடுக்க தேவையில்லை. அப்போ அந்த அஃபாவுக்கு அந்த மாதிரியான ஒரு சொல்லு தான் ரலிய என்பது. நம்ம சஹாபாக்களுக்கு துவா செய்யும்போது என்ன செய்வோம்? ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை விட்டும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக அர்த்தம் சரியாக வருமா? ரலியல்லாஹு அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, அன்ஹும் அவர்களை. இந்த அண்ணுக்கு அர்த்தம் தேவையில்லை. ரலியல்லாஹு அன்ஹுனா அவரை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, ரலியல்லாஹு அன்ஹுமா என்றால் அந்த ரெண்டு பேரை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, ரலியல்லாஹு அன்ஹும் என்றால் அவர்கள் பலரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அதே மாதிரி ஒரு ரலு அன்ஹு அவர்களும் அவனை பொருந்தி கொள்வார்களாக அப்படின்னு சொல்லி அன்ஹுன்னு தான் வருது. அப்போ அந்த அண்ணுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் இல்லை.
அப்போ ரலியை பொருந்தி கொண்டான் பொழுது யாரை பொருந்தி கொண்டான் அந்த மஃபூல் இருக்குல்ல, அந்த மஃபூலில் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அண்ணன் சேர்த்து விட்ருவாங்க. அது அந்த மொழியுடைய வழக்கத்தில் வச்சுருக்கிறதுனால சேர்க்குறாங்க. அர்த்தம் வருமா அதுக்கு? அந்த அர்த்தம் வருமானா அந்த அர்த்தம் வராது. அது ரலியல்லாஹு ஈயாஹு, அவனே அல்லாஹ் பொருந்தி கொள்வானாகன்னு சொன்னால் என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் அன்ஹு என்று போட்டாலும். இந்த அன்ஹு வச்சாலும் சரி, அன்ஹு இல்லாமல் போட்டாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரு அர்த்தம் தான் வரும். அப்படி வருதுன்னா அப்பயும் பயன்படுத்துகிறாங்கன்னா ஜாயிது, அது மீனிங்லெஸ் அர்த்தமற்றதுக்கு பயன்படுத்துவார்கள். அவங்க பயன்படுத்துறதுனால அந்த பாஷையில் தான் நான் அல்லாஹ் வேதத்தை இறக்குனதுனால அல்லாவே பண்ணால் அல்லாவே இந்த மொழியை முதல்ல அவங்களுக்கு இறக்கியிருந்தான்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அல்லாஹ் எப்படி செய்கிறான்னு கேட்கலாம். மொழி மக்கள் பேசின மொழி, அந்த மொழியில் அல்லாஹ் வேதத்தை இறக்கி வைக்கிறான். அப்போ அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்களோ அப்படி இறக்குனா தான் அந்த மொழி அவங்களுக்கு புரியும். அதுக்காக வேண்டி அதே ஸ்டைலில் செஞ்சுருக்கான். இது வேஸ்ட்டானதே அல்லாஹ் சொன்னான்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லலை, அந்த மொழியில் வச்சுருக்குறாங்க. அது அல்லாஹ் அந்த மொழியில் பேசுகிறதுனால அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படி அல்லாஹ் அருள் இருக்கிறான்னு விளங்கிக்கிறணும். அதே மாதிரி ஒலன் தர்லா, இந்த வசனம் ஒலன் தர்லா, ரலிய எர்லா, ரலிய என்ன பொருந்தி கொண்டான், லன் தர்லா நீ பொருந்தி கொள்ளவே மாட்டார்கள், அன்க உம்மை, அல் யஹூது யஹூதிகள் உம்மை பொருந்தி கொள்ள மாட்டார்கள், ஒன் நசாரான்னு பின்னாடி வரும். உலன் தர்லா அன்கல் யஹூது உலன் நசாரா. அப்போ யஹூதி நசாராக்கள் உன்னை பொருந்தி கொள்ள மாட்டார்கள் வருது. அப்போ அன்கவுக்கு உன்னை விட்டும் பொருந்தி கொள்ள மாட்டார்களா, உன்னை பொருந்தி கொள்ள மாட்டார்களான்னா உன்னை பொருந்தி கொள்ள மாட்டார்கள் தான் அர்த்தம். அதே மாதிரி அப்போ ஒன்றை பற்றி நம்ம அதை விட்டும் இதை விட்டுங்கிற அர்த்தம் செய்வதாக இருந்தால் அப்படின்னு செய்யலாம். அதே நேரத்தில் சில வினை சொற்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அன் போட்டு அர்த்தமெல்லாம் ஆக்கிடுவாங்க. அது என்ன மாதிரியான அப்போனா அந்த இது மாதிரியான ரலியை பொருந்தி கொண்டான், மன்னித்தான், இது மாதிரியான சொற்களுக்கு என்ன செய்வாங்கன்னா சும்மா அன் போடுவாங்க. ஜர்ரு மட்டும் கரெக்டாக செஞ்சிருமே தவிர அதுக்கு இந்த அர்த்தம் எதுவும் என்ன செய்யாது, வராது. அதே மாதிரி கொஸ்டின் கேட்குறோம்ல, கொஸ்டின் கேட்டோம்னு சொன்னால் எதை பற்றியாவது கேட்போம். அதை பற்றிங்கிற கொஸ்டினுக்கு பிறகு வர்ற இடத்துலலாம் பற்றின்னு என்ன செய்யணும், அர்த்தம் செய்யணும். இதை பற்றி கேட்குறார்கள், அதை பற்றி கேட்கிறார்கள்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த பற்றின்னு தமிழில் சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அன் சேர்த்துக்குருவாங்க. அது கேள்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது கேட்கும் உதாரணமாக இந்த பாருங்களேன், வைதா சாலக இபாதி, எனது அடியார்கள் உம்மிடத்தில் கேட்டால், அன்னி என்னை பற்றி, இந்த இடத்துல அன் வந்திருக்கு, அன் ப்ளஸ் நீ, அன்னின்றா என்னை பற்றின்ற அர்த்தம். அப்போ என்னை இந்த அன்னுக்கு என்ன அர்த்தம், என்னை விட்டும்னுங்க அர்த்தம் செய்யக்கூடாது. என்னை கேட்டான்னு அர்த்தம் செய்ய முடியாது, பொருந்தாது. வேறு என்ன பொருந்தும், கேள்வி வர்ற எல்லா இடங்கள்லையுமே பற்றிங்கிற அர்த்தம் கொடுத்தா மட்டும்தான் பொருந்தும். அப்போ அதை பற்றி இதை பற்றிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு எது வரும், அன் என்பது வரும். அது எல்லாமே இந்த கேள்வியில் பூரா அப்படி தான் வரும். இந்த கேள்வியாக எடுத்து பாட்டுருக்கு பாருங்களேன். எஸ் அலூனக உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அனில் அகில்லத்தி, அகில்லத்தினா பிறைகள், அனில் அகில்லான்னா பிறைகளை பற்றி. அவள் பிறைகளை விட்டும் கேட்கிறார்கள்னு சொல்ல முடியாது, பிறைகளை கேட்கிறார்கள்னாலும் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த இடத்துல அண்ணுக்கு என்ன அர்த்தம் செய்யணும், கேள்வி கேட்டாங்கன்னு வந்துட்டாலே அதை பற்றி இதை பற்றி தான். சரி, அதே மாதிரி எஸ் அலூனக அனி ஷஹரில் ஹராமி, புனித மாதம் பற்றி கேட்கிறார்கள். எஸ் அலூனக உம்மிடத்தில் கேட்கிறார்கள், எதை பற்றி கேட்குறாங்க, அனி ஷஹரில் ஹராமி, ஹராம்னா புனிதம், ஷஹர்னா மாதம், அனி ஷஹரில் ஹராமி, ஹராம்னா அது தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்குது, ஹராம் புனிதமானது அர்த்தம் இருக்கிறது. அப்போ அனி ஷஹரில் ஹராமி, புனிதமான மாதத்தை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ எஸ்ஆல் உனக்கு உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அன்னுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோம், பற்றிங்கிற அர்த்தம் கொடுக்குறோம். அதான் எஸ்ஆல் உனக்கு அனில் ஹம்ரி ஒல் மைசிரி, ஹம்ரி என்றால் மது, மைசிரி என்றால் சூதாட்டம். அப்போ மைசரை பற்றியும் ஹம்ரை பற்றியும் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். எஸ்ஆல் உனக்கு உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அனில் ஹம்ரி, ஹம்ரை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள், குடிக்கலாமான்னு கேட்கிறார்கள். ஒல் மைசிரி, சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள்னு வரும்பொழுது இந்த அன்கிற வார்த்தை வந்திருக்கு. இங்கே நம்ம என்ன அர்த்தம் செய்வோம், அதை பற்றி இதை பற்றிங்கிற அர்த்தம் தான் செய்வோம். இது மாதிரியாக கேள்விகள் வரும்போது எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யும், அதை இந்த அன்னுக்கு பற்றிங்கிற அர்த்தம் வந்துடும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரி வந்திருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், அர்த்தம் செஞ்சுக்கணும். அன் என்ற சொல் பெரும்பாலும் அதை விட்டும் இதை விட்டும் அர்த்தம் செஞ்சுக்கிறங்க. சில இடங்களில் மஃபூலா வரும், அந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, அதை இதைங்கிற அர்த்தம் செஞ்சுக்கிறங்க, அன்னுக்கு அர்த்தம் செய்யாதீங்க. கேள்விக்கு பின்னாடி வந்துச்சின்னு சொன்னால் அந்த இதை பற்றி அதை பற்றின்னு வரும். இந்த மாதிரி அந்த சொற்களில் பயன்படுத்துறது வைத்துன்னு நிறைய அர்த்தங்கள் வரும். எல்லாமே என்னென்னு கேட்டால்
இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த இத்தனை அர்த்தம் இருக்கிற இப்படி மண்டையில் ஏற்றுறது நீங்கள் குழம்பு தேவையில்லை. நீங்கள் பேசாமல் போய் அதை விட்டும் இதை விட்டும்னு அர்த்தம் செய்யுங்க. அது சரியாக வரலன்னா மஃபூல் அர்த்தம் வருதான்னு பாருங்கள். அது சரியாக வரல பட்டின் அர்த்தம் வருதான்னு பாருங்கள். எது எங்கே பொருந்துகிறதோ அந்த அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. இப்படியும் இது பயன்படுத்துவாங்க. இது வந்து அன் என்கிற ஒரு வினை சொல்லுடைய ஒரு சட்டம். அடுத்ததாக உள்ள வினை சொல் வந்து ஃபீ. ஃபேயும் ஏயும் சேர்ந்தது ஃபீ. இந்த ஃபீங்கிற வினை சொல்லுடைய இடை சொல்லு 19 எழுத்தில் ஒரு எழுத்து இருக்குல்ல, அதனுடைய சட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அது விரிவாக நாளைக்கு பார்ப்போம்.